ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ந தத்ர சூர்யோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாதி குதோயமக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிரகணோதி தஸ்மை தம் கதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத் தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நான்யப்பந்தா வித்யதே அயனாய. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஏன வ்ருதம் நித்யமிதம் ஹி சர்வம் ஞே காலகார குணி சர்வவித்யः தேனேஷிதம் கர்ம விவர்த்ததேஹ பிருத்திவ்யப்தே தேஜோ நிலாகானி சிந்த்யம். இது வந்து பியூட்டிஃபுல் மந்த்ரா. ஸோ பகவான் நிமித்த உபாதான விவர்த்த காரணம் மூணுமே இந்த மந்திரத்துக்குள்ளே வந்துடுது. தேன ஈஷிதம் கர்மா நிமித்த காரணம் பகவான். இதம் சர்வம் ஆவருத்தம் எங்கும் வியாபித்து மறைந்து உருந்து எல்லாருக்கும் நிமித்த உபாதான காரணம். அப்புறம் விவர்த்த காரணம் விவர்த்ததே. அந்த விவர்த்ததே சொல்லு இங்கே தாங்க புரியுறதா? அதனால் முண்டக்கால வந்து அந்த நிமித்த உபாதான காரணத்துக்கான சான்ஸ் கிடச்சது. ஓகே, பரிணாமி உபாதான காரணம் இங்கே விவர்த்த உபாதானத்துக்கு இங்கே பிரமாணம். ஸோ ஒண்டர்ஃபுல். ஸோ இந்த உபனிஷத்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பக்தி யோகம் ஷிபீர் 1 and 2. அதனால் இப்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, திஸ் இஸ் குட். ஓகே, இதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம இந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தோட கண்டினியூட்டியாக நாம் அடுத்தது வந்து நாரத பக்தி சூத்திரம் படிக்க போகிறோம். புரியுதா? ஸோ அது வந்து கேம்ப் வச்சு நடத்துகிறோம். அது வந்து அப்புறம் நம்ம சொல்லுவோம் எப்படி போகிறது. ஸோ இது பக்தி டு பக்தி ட்ராவல். இப்போ பக்தின்றது நமக்கு வந்து சும்மா சூடம் வச்சு கொளுத்துறது மாத்திரம் இல்லை, பகவானுடைய அறிவு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக விஷயம் இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புரியுதா? இப்போ நம்ம 3வது மந்திரத்துக்கு போகலாம். தத் கர்ம கிருத்வா வினிவர்த்தய பூயः தத்வஸ்ய தத்வேன சமேத்ய யோகம் ஏகேன த்வாப்யாம் த்ரிபிஹி அஷ்டபிஹி காலேன சைவாத்ம குணைச்ச சூக்ஷ்மைः. சுவாமிஜி, இப்போ அனுபவத்தை வந்து சகுண ஈஸ்வரால போட்டீங்க, அனுபவிப்பவனை வந்து நிர்குண ஈஸ்வரால போட்டுட்டீங்க. அப்போ வந்து இது வரல, என்ன அந்த ஜீவான்றது ஒன்று இல்லை, ஜீவாவே இல்லாதனால சம்சாரமும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. இப்படி கன்க்ளூஷன் பண்ணிட்டேல, ஏன் இது எங்களுக்கு வரல? ஒரு விஷயம் புரியலைன்னா பரவாயில்ல, புரியறது. ஆனால் எப்போ வேணுமோ சமயத்துக்கு
அப்போ மாத்திரம் மறந்து போய்டுறத ஏன்? இல்லை, நியாயமான கேள்வி, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஜீவன் முக்தனாக இருக்கணும். உண்மையிலே பார்த்தா நித்தியப்படி ஒரு ஜீவன் முக்தனாக இருக்கணும். ஆனால் வந்து அவன் அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் விட்டுட்டோம், இல்லை ஞானி அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் விட்டுட்டோம். இப்படி ரெண்டு காட்டான நிலையில் இருக்க சுவாமிஜி. எப்படி எப்படி அப்படின்னா இந்த மந்திரம் அதுக்காக இந்த 3வது மந்திரம் யூஸ் ஆகுது. ஓகே, எல்லாத்துக்கும் உபநிஷத்து வேதம் வந்து உன்னை எங்கேயும் வந்து டீலில் விடாது. புரியுதா? லிஃப்ட் பண்ணி உன்னை எஜுகேட் பண்ணும், கிராஜுவேட் பண்ணும், எஜுகேட் பண்ணும், கிராஜுவேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் குட். ஓகே, பகவான் கீதையில் 7வது அத்தியாயத்தில் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். இந்த பாரு, எது ஞாத்வா, நீ எதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அவசிஷ்யத்தை மிச்சம் இருக்காது. அப்புறம் இது தெரிஞ்சுக்கலையே அது தெரிஞ்சுக்கலையன்ற ஒரு அர்ஜி இருக்காது. அந்த மாதிரி நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார் 7வது அத்தியாயத்தில். இதம் ஞானம் அசேஷதா அகம் தேவக்ஷாமி. உனக்காக சொல்கிறேன் நான். புரியுதா? வேறு யாருக்கும் இல்லை. புரியுதா? நாளைக்கு 5000 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சாஸ்திரம் கேட்டு அவனுக்கு சொல்லலை, நான் உனக்கு மாத்திரம் சொல்கிறேன். அர்ஜுனா கேட்டுக்கோ ரகசியமாக. ஓகே, சப்போஸ் நீ கேட்கலன்னா அவங்க 5000 வருஷம் கழிச்சு அவங்க தான் பெனிஃபிட் அடைவாங்க. புரியுதா? யார் கேட்குறானோ அவனுக்கு பெனிஃபிட் ஆகும். அவ்வளோதான். தே வக்ஷாமி, நான் உனக்கு அகம் தே வக்ஷாமி, நான் உனக்கு சொல்கிறேன். இன்னும் அத்தாரிட்டியோடு சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஓகே, அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தத்து சுருணு. ஓகே, சந்தேகமே உனக்கு வராத மாதிரி கூறுகிறேன். தட்சிணாமூர்த்தி மாத்திரம்தான் ஸ்கில் இல்லை, நான் கூட சொல்லுவேன். ஓகே, புரியுதா? சந்தேகம். ஆனால் அட்டர் ஃபெயிலியர் ஆகிட்டார் இவர். அடுத்தது வேற மாதிரி கேட்குறான். புரியுது? இந்த 7வதுலேயும் 2லேயே முடிஞ்சுக்கணும், 1த்துலேயே முடிஞ்சுக்கணும். அவனுடைய ஆர்வம் சில சமயம் வந்து ஒரு உற்சாகம் வரும் பாரு, அப்போல்லாம் கேட்டுட்டு படிச்சுக்கணும். ஓ, இவன் ஜீவன் முக்தன் ஆயிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சுட்டே இருக்கும்போது படார்னு ஏதாவது கொண்டு வந்து விட்டுருவான். ஓஹோ, அப்படிப்பட்ட பலான விஷயமா இது எல்லா காலத்துலேயும் பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அப்போ புரியுறதா? ஸோ ஏன்னா அதுக்கு ஏதோ சம்திங் மிஸ் ஆகுறதுன்னு புரியுது. ஓகே, தத்து சுருணு கேளு. முண்டகத்தில் எப்படி கேட்டான்? கஸ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத பவதி. எதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகுமோ அதை கேட்டான். வேத காலம் இது. வேத காலத்தில் வந்து அந்த ரிஷி சொல்கிறாரு, எதை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டானோ அந்த கேளு அப்படின்னு கேட்டான். சிஷ்யன் கேட்டான். இங்கே குரு 5000 வருஷத்துக்கு பிறகு, வேத காலம் இல்லை இது, இது வந்து துவாபர யுகம். துவாபர யுகத்தில் நான் சொல்கிறேன் நீ கேட்டு, ரேட் எப்படி மாறுது பாரு. ஓகே, இப்போ அப்போ நீங்கள் சுவாமிஜி அப்படி அவா சொல்லிருக்கா, இவனும் இப்படி கேட்டிருக்கான், அதனால் இப்படிலாம் ஒன்று இருக்குது, இப்படி இருக்குது பாரு தெரிஞ்சுக்கியே அப்படின்னு சொல்ல வேண்டும். புரியுதுல்ல? அது இதெல்லாம் சாய்ஸ் கொடுத்தா தான் ஓகே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணமாக சாய்ஸ் இருக்கும். இப்போல்லாம் பூர்ண சாய்ஸ் கொடுக்கலன்னா அப்புறம் கிட்ட கிளாஸ்க்கே வர முடியாது. புரியுதுல்ல? அதனால் ஸோ என்டையர் வேதாந்த ரகசியம் அப்படின்னா என்ன? ஒன்றே ஒன்று தான், 2, ஒன்று இன்னொன்று. ஓகே, ஒன்று இன்னொன்று. ஓகே, ஒன்று என்னது? காரண காரியத்தை தெரிஞ்சுக்கிறது. காரண காரியத்தை தெரிஞ்சுக்கிறது வேதாந்த ரகசியம். 2 என்ன? 2 என்னன்னா காரண காரியத்தினுடைய அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். 1 காரண காரியத்தை தெரிஞ்சுக்கணும், 2 காரண காரியத்தினுடைய அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் வேதாந்த ரகசியம். முடிஞ்சு போச்சு. சிம்பிள். நான் இப்போ காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, கஷ்டமே கிடையாது, பல்ல உடைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, சரி. 3வது படி என்ன அப்படின்னா அந்த அதிஷ்டானம் அகம்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அது சைட் நோட். ஓகே, அந்த அதிஷ்டானம் டீச்சிங் முடிஞ்சு போச்சு. அந்த அதிஷ்டானம் அகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது ஞேயம் யத் தத் பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. எது ஞேயம், எது அறியப்பட வேண்டியதோ, எது ஞேயம்,
எது அறியப்பட வேண்டியதோ எது ஞாத்வா அதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எது அறியப்பட வேண்டியதோ அதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னவா அமிர்தம் அஷ்ணுதே, அவ்வளோதான், மோக்ஷம் அஷ்ணுதே. ஓகே, தது பிரவக்ஷாமி, அதை நான் உனக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். இதுதான் என்ன தெளிவாக சொல்ல முடியும் சொல்லு. அப்போ ஈஸ்வர ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். ஈஸ்வர ஞானம் சகுண ஈஸ்வர ஸ்வரூபம், நிர்குண ஈஸ்வர ஸ்வரூபம். அபரா பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி பரா பிரகிருதி, அவ்வளோதான். சகுணம் நிர்குணம் அப்படி தெரிஞ்சுக்கோ. இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதுக்கு நமக்கு போகிறோம். சரி, இப்போ இந்த விஷயம்லாம் இவ்வளோ கேம்ப்பு போட்டு கிளாஸு போட்டு தூங்க விடாமல் பலவிதமான ஒர்க்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி என்னென்னோ பண்ணுறமே, ஒன்றும் ஆக மாட்டேறது. என்னது? சாதனையின்றி சாதிப்பார் இல்லை. ஓகே, சாதனையே வாழ்க்கை என்றால் போதுமடா சுவாமி. தாங்காத பூமி, நீ எவ்வளோ சாதனை தான் செய்யணும் சாமி. நம்ம இப்போ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம், புரியுதா? அதுவே நிறைய சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், புரியுதா? அதெல்லாம் போராது. அப்போ மருந்து வேலை செய்யணும்னா பத்தியம் இருக்கணும், புரியுறதா? பத்தியம் இருக்கணும். பத்தியம் இல்லாமல் மருந்து வேலை செய்யாது. அப்போது சிரவண மனன நிதித்தியாசனம் கேட்டால் அதுக்கேற்ற பத்தியம் இருந்தால் தான் மருந்து வேலை செய்யும், புரியுதா? மருந்து வேலை செய்யணும்னா நமக்கு சாதனை. ஓகே, அப்போது அந்த ஈஸ்வர ஸ்வரூப ஞான சாதனை என்னன்னு சொல்லிடுங்களே. நாங்கள் தான் அது ஒரு கை பார்த்துடுறோமே. ஒன்றும் பார்க்க வேண்டாம், உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை தான் உபநிஷத்து சொல்கிறது. முன்னாடி உனக்கு தெரியாததை உபநிஷத்து சொல்லிச்சு, இப்போது இந்த உபநிஷத்து சொல்கிறது உனக்கு தெரிஞ்சதே சொல்கிறது, அவ்வளோதான். ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. முன்னாடி தெரியாது, இப்போ தெரியும், அவ்வளோதான், அவ்வளோதான், புரியுதா? என்ன அப்படின்னா தது கர்மகிருத்வா, தது கர்மகிருத்வா, ததுன்னா ஈஸ்வரா, அந்த ஈஸ்வரா கர்மகிருத்வா, ஈஸ்வரனுக்காக கர்மத்தை செய். அப்படின்னா என்ன? ஈஸ்வரார்ப்பணமா கர்மத்தை கிருத்வா, ஈஸ்வரார்ப்பணம் கர்ம கிருத்வா பிரமாணம். ஈஸ்வரார்ப்பணமா கற்பணம் இந்த கர்மத்தை பண்ணினா உனக்கு எங்கே துன்பம் வருது? அதில் உனக்கு பலன் பிரயோஜனப்படாது, புரியுதா? ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிட்டேன், புரியுதா? பண்ணுறது ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டேன், புரியுதா? அப்போ கர்த்தாவே இல்லைன்னா போக்தா கிடையாது, எப்படி உனக்கு துன்பம் வரும் சொல்லு, புரியுதா? அப்போது பகவான் கிருஷ்ணா கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எது கரோஷி எதஸ் நாசி எது ஜிஹோதி ததாசி எது எது தபஸ்யசி கௌந்தேய தது குருஷ்வ மதர்ப்பணம். நீ என்னெல்லாம் பண்ணுறையோ என்ன நினச்சிண்டு பண்ணிட, உந்து இல்லைன்னு பண்ணிட போகிறோம். சிம்பிளாக தானே இருக்க, நான் நிஜமாக தான் கேட்குறேன், சிம்பிளாக தானே இருக்கிறது இல்லை? அதுக்கு நான் பண்ணுறேன்னு அப்புறம் நான் அவஸ்தைப்படுறேன். என்ன இந்த வீட்டில் நான் இவ்வளோ பண்ணினாலும் ஒரு பேர் வரமாட்டுறது என்ன? நான் இத்தனை பண்ணினாலும் ஓரம் கட்டுறாங்க, எப்படி? ஓரம் கட்டுறது ஈஸ்வரா, மிடில் நிற்கிறது ஈஸ்வரா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஈஸ்வரா. எந்த ஈஸ்வரா பக்கத்தில் இருந்தானையா? அபிஸ்தோ அது புரியுதுல்ல? அதனால தது ஈஸ்வரா மத் கர்ம கிருத்து மத் வரம் மத் பக்தகா சங்க வர்ஜிதகா நிர்வைர சர்வ பூதேஷு யஸ்ய மாமேதி பாண்டவ. ஓகே, இங்க தது அப்படின்னா கர்ம அர்ப்பண பாவத்தோட பண்ணு. கர்மயோக குரு. ஐய எங்கேருந்து அதெல்லாம் எத்தனை இதுன்னா அந்த ஆணைக்கட்டில் ஒரு கேம்ப் பண்ணிருந்தேன், கர்மயோக கேம்ப். அதான் எந்த வருஷம் அது? 2009 சொன்னது அப்படியே திருப்பி சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் காலேஜுக்கு பிஹெச்டி பண்ணுறது போயிட்டீங்கன்னு வச்சுங்க, திருப்பி 1ஆம் கிளாஸ் வகுப்பு நடத்தா
என்ன இல்லையா? என்ன கர்மயோகம் முடிஞ்சுட்டு சுவாமி, அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுங்க பாருங்க. நிஷ்டைக்கு மேல ஏதாவது இருந்தா சொல்ல. புரியுதா? ஆனா விடாது. புரியுதா? வேதாந்த விடாது. அதனால தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே, திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்ட் பை கர்மயோகம். கர்மயோகத்தில் தான் ஸ்பிரிச்சுவல் ஆரம்பிக்கிறது. ஓகே, இது ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. தது கர்ம கிருத்வா. ஓகே, ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா காலேன சூக்ஷ்மை ஆத்ம குணைஹி. ஆத்ம குணைஹி மனதில் ஏற்படுத்துகின்ற நற்பண்புகள். சூக்ஷ்மைஹி நன்கு பதிய வைக்க வேண்டும். ரோஜா பதியம் வைக்கிறது சொல்றால, ரோஜா பதியம் வைக்கிறது இப்படி எடுத்து அப்படி வச்சு அந்த மண்ணெல்லாம் போட்டு அதில் வேறு ஊனணும். அதுபோல கீதை கூறும் நற்பண்புகளை மனதில் பதியவை. அப்பப்போ புடிங்க புடிங்க பார்க்கக்கூடாது. அகங்கார வர்ஜித இடத்த பிளேஸ்மெண்ட் மாத்திட்டே இருக்கக்கூடாது. அந்த செடி பட்டே போயிடும். பதியவை, தண்ணி ஊத்து, சாணம் போடு, எரு மாத்து. இங்க ஒரு செடி வளர்ந்ததுன்னா ஓகே, பியூட்டிஃபுல் செடி, அதுக்கு மேல ஒரு அசுர செடி வளர்ந்துருது. காத்து நிழல் பட்டு பட்டு அது வளராம போயிடுச்சு. அதை போய் கவனிச்சு கட் பண்ணு. டெய்லி பார்க்கணும், இல்லைன்னா எதையாவது ஒன்று நடக்கும். புரியுதா? அதனால தான் பார்க்காத பயிர் கேட்காத கடன் பாழ். புரியுதா? அப்போல அதை விட முக்கியம் வந்து பார்க்காத சாதன சதுர்த்தியும் கேட்காத சாதன சதுர்த்தியும் பாழ். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு தடவை சாதன சதுர்த்தி இருக்காது செக் பண்ணு. இப்படி செக் பண்ணு, செக். புரியுதா? மற்றவனுக்கு இல்லை, எனக்கு. புரியுதா? அதனால காலேன சூக்ஷ்மைஹி ஆத்ம குணைஹி மனதில் ஏற்படுகின்ற நற்பண்புகளை நன்கு பதியவை. பகவான் 16வது அத்தியாயத்தில் தெய்வீ சம்பத் அப்படி சொல்றார். தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரிமதா. தெய்வீ சம்பத்து தான் உன்னை சகல பந்தக்கத்திலிருந்து விடுபடும் அர்ஜுனா. ஆசுரி சம்பத்து தான் சகல சம்பத்துகளும் உன்னை பந்தப்படுத்தும். உன்னை பாண்டேஜ் பண்ணணுமா, உன்னை ரிமூவ் பண்ணணுமா, எது வேணும் உனக்கு சொல்லு அப்படி கேட்குறார். அதனால நற்பண்புகள் நமக்கு ஃப்ரீ உண்டாக்கும், தீய பண்புகள் நம்மளை பந்தப்படுத்தும். புரியறதா? அது தர்மசாஸ்திரம் சொல்றது. தர்மசாஸ்திரத்தில் 8 குணம், அஷ்டௌ ஆத்ம குணாஹா தர்மசாஸ்திரத்தை சொல்றது. பியூட்டிஃபுல்லா அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் சொல்றது. அப்படிதான் அப்படி சொல்றது. அதுக்கப்புறம் வந்து தர்மசாஸ்திரம் ஒட்டிய 8 குணங்கள் சொல்றது. அஷ்டௌ ஆத்ம குணாஹா. 13வது அத்தியாயத்தில் 20 பண்புகள் சொல்றாரு. 16வது அத்தியாயத்தில் 26 பண்புகள் சொல்றாரு. அப்போ வேதாந்த வந்து இன்டலெக்சுவலி ஜிம்னாஸ்டிக்லாம் சொல்றது இல்லை, அதில் புரியாமல் சொல்லின்னு இருக்கா. புரியுதா? இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறோம் பண்புகளை கொண்டு வரத்துக்கும். என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மசூத்திரத்திலே பண்புகளை அடித்து புக்கு அடித்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக் அது போயா, நாங்கள் படுற அவஸ்தை உனக்கு என்ன தெரியும்? அதனால் அஷ்டௌ ஆத்ம குணாஹா அப்படி சொல்கிறது. ஸோ என்ன வந்து அட ராமா, ஏற்கனவே 26 சொல்லிருக்கீங்க, இப்போ இங்கே ஒரு 20 பண்ண சொல்லி, இப்போ அஷ்டௌ தர்ம அதை விட்டுருங்க சுவாமி, அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போங்க, மேலே போங்க, மேலே போங்க. இதுதான் என்னதுக்கு இது பர்சனல், இது நமக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன தயா க்ஷாந்தி சனசூயா சௌச்சம் மாயா சஹீனதா அகார்பண்யச்ச அஸ்புருகார்ச்ச மங்களம் சாஷ்டவை குணா. தர்மசாஸ்திர தயா, தயானன கருணை, கம்பேஷன். புரியுதா? பிறரை நேசித்தல் வேதாந்திக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு குணம் இது. புரியுதா? முதல் பிறரை நேசித்தல். புரியுதா? இன்னொருத்தருக்கு என்ன செய்யலான்னு எல்லா காலத்திலையும் மனசில் சிந்தனை இருக்கு. அவனுக்கு இது பண்ணலாமா, அவனுக்கு இடத்த கொடுக்கலாமா, அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கலாமா, பணத்தை கொடுக்கலாமா, நேரத்தை கொடுக்கலாமா, ஏதாவது மகிழ்வா 2 வார்த்தை சொல்லலாமா. இது டயகனலி ஆப்போசிட்.
இந்த வேர்ல்டில் எப்படி இருக்கிறது, மற்ற எப்படி பிடுங்கலான்னு பார்க்குறேன். வேதாந்திக்கு எப்பவுமே டு கிவ், இன்னொருத்தரை பற்றியே யோசிச்சிருப்பான். புரியுதா? ஸோ இப்போ கோயிலில் சாமி கும்பிட்டோன்னா கொஞ்சம் நகர்ந்து அவன் இன்னொருத்தர் கொடுப்பான். புரியுதா? அப்படி எல்லாரை பற்றி சிந்திக்கிறது தயா, நேச்சுரலாக இருக்கணும். புரியுதா? அப்படியே ஸ்பான்டேனியஸாக வரும். புரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து யோகா பண்ணுறோன்னு வச்சுக்கேன், அவன் கொஞ்சம் இடம்னா வேறு எனக்கு பிராரப்த சனி இது வெரி நேச்சுரலாக மனசில் தோணும். அப்படி இல்லாமல் கம் 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 அது வேதாந்த. அப்படிதான். அப்போ டு கிவ், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆனந்தம், சந்தோஷம். அப்படிதான். இன்னொருத்தரை பற்றி யோசிக்கணும். அப்படிதான். அதுதான் சுவாமி நானும் சொல்கிறேன், என்னை பற்றி மற்றவங்க யோசிக்கவே மாட்டான். எப்படி ஃபார் இன்ஃபர்மேஷன் எவனும் யோசிக்க மாட்டான். அதனால தான் தயான்னு போட்டிருக்கேன். அதுவே நேச்சுரலாக இருந்ததுன்னா எதுக்கு பாடத்தில் படிப்பான்? நேச்சுரலாக இருந்தால் எதுக்கு படித்து படிங்க? அது இல்லாதனால தான் படிக்க வேண்டியிருக்கு. புரியுதா? அதனால் தயா, நீ பண்ணு, இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்காத. நீ பண்ணுறதெல்லாம் நான் பண்ணினேன்ல நீ பண்ண, அதுவும் தப்பு, சம்சாரம். அது பண்ணிட்டு துன்பப்படாத. அதுதான் நான் பண்ணாமே துன்பப்படுறேன்னு சொல்லக்கூடாது. பண்ணிட்டு எதிர்பார்க்காத, அந்த மாதிரி செய்ய. க்ஷாந்தி, சாந்தி இல்லை, க்ஷாந்தி. சாந்தினா பொறுமை. பொறுமை. திதிக்ஷா வேணும். திதிக்ஷஸ்வ பாரத. புரியுதா? பொறுமை இருக்கணும். புரியுதா? எல்லாத்துக்கும் பொறுமை. எக்ஸ்பெஷலி இந்த மோட்ச பாதைக்கு தேர்ந்தெடுத்தவங்க லாங் டைம் இருக்கும். இன்னும் ஒரு முன்னேற்றம் ஆன மாதிரி திடீர்னு நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். ஒன்றுமே நான் நிஜமாகவே ஒருத்தன் வந்து கேட்டான், நான் முன்னேறவே இல்லையா அப்படின்னா, நான் முன்னேறவே இல்லையா, ஏன்னா இப்படி கேட்குறியா, அது வரைக்கும் முன்னேறி இருக்கிய. அதனால் முன்னேறி இருக்கும். அதை கேஜ் பண்ணுறது என்னன்னா, மொத்த சமுத்திர வாட்டரில் ஒரு ட்ராப் விட்டா மாதிரி இருக்கும். ஆனால் சமுத்திரத்தில் ஆட் ஆகிருக்கு வாட்டர். அப்படி மெஷர் பண்ண கற்றுக்கணும். புரியுறதில்ல? அது ராக்கெட் இப்படி அனுப்புகிறோம் இல்லையா, மேலே ராக்கெட் அனுப்பும்போது எவர் மெஷர்மெண்ட்டே இம்பார்ட்டன்ட். அதுபோல் பிரம்ம ராக்கெட் போகும்போது உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒவ்வொரு ட்ராப்பும் இம்பார்ட்டன்ட். ஆட் ஆகிருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட், அதை கேஜ் பண்ண தெரியணும் முதல்ல. புரியுதா? அதை ரொம்ப பெருசாக கேஜ் பண்ணிடக்கூடாது. எனக்கு எல்லாம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, கேர்ஃபுல்லாக கேஜ் பண்ணணும். அது அதனால் பொறுமை நிறைய வேண்டியிருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் அனசூயா. அனசூயா, அசூயா, அனசூயா, பொறாமை. இந்த பொறுமை இல்லாட்டி பொறாது. பொறாமை எதுக்கு இருக்குங்க? அப்போ நமக்கு பொறாமை இல்லையா? பொறாமை நன்னா இருக்குது. வேறு வேறு விதத்தில் வெளிப்படும். புரியுதா? அந்த பொறாமை அப்படின்வா. அதெல்லாம் பொறாமையினுடைய வெளிப்பாடு, சிம்டம்ஸ். புரியுதா? நிறைய பேருக்கு வியாதி வந்து முத்தினதில் அந்த வியாதியே தெரியாமல் போயிடும். பொறாமை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சால் தானே, ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீக்க முடியும். அதனால் பொறாமை எனக்குள்ளே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடும். இதெல்லாம் ஆனஸ்டியாக இருக்கணும். புரியுதா? அதாவது ஆனஸ்டியாக தான் இருப்போம். ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணணும், என்னை பற்றியே எனக்கு முதல்ல தெரியவே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திருத்தறதுக்கு வழி கொடு. மூணாவது நீ அதை தாங்கிறதுக்கு வழி கொடு அப்படின்னு சொல்லணும். மூணுத்தையும் பண்ணிக்கணும் ஒரே நேரத்தில். அந்த மாதிரி அனசூயா, அசூயா, பொறாமை கூடாது. ரொம்ப ஒர்ஸ்ட்டு வந்து அப்போ அந்த பொறாமை. பொறுமை இல்லைன்னா கூட பரவாயில்ல, பொறாமை இருக்கக்கூடாது. புரியுதா? ஆனால் பொறாமை இருக்குதான் செய்யுது. என்ன செய்யுது? அதனால் அதை கண்டுபிடி, கொஞ்சம் கொஞ்சமாக எடு. ஒரு பெரியவர் வந்து 40 வருஷம் போராடி பொறாமை எடுத்தார். அவர் சொன்னார், ரொம்ப அகில பாரத இன்டர்நேஷ்னல் பெரிய ஆள் அவர். புரியுதா? ரொம்ப பெரிய ஆள் அவர். அவர் வந்து சொன்னார், சுவாமி பொறாமை விட்டுட்டேன் சாமி, நான் ரிஷிகேஷில் வந்து 40 வருஷமாக அதுக்காக போராடி இருக்கேன் சுவாமி. அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். புரியுதா? அவர் சின்சியராக கண்டுபிடிச்சிருக்கார். முதல்ல கண்டுபிடிச்சதுனால 40 வருஷம் 40 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோ. 40 பிறவி தான். புரியுதா? நம்ம லக்கு, நமக்கு எல்லாமே ஒரே ஜென்மத்தில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் ப்ராப்ளம். ஓகே, நமக்கு இல்லாதது நிறைய. ஒன்றுத்துக்கு 40 வருஷம்னா
ஈஸ்வரா. அனசூயா சௌச்சம் வந்துட்டான். சௌச்சம் சொல்லிட்டா வேதாந்தத்தில் இருக்கிற வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிகியூஷன். அப்போ வேத நெறி வாழ்க்கைக்கு மத்திய அரசாங்கம் வந்து விட்டது. புரியுதப்போ சௌச்சம். அது இப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அவ்வளோ பத்திரிக்கை மீடியாக்காரன் போட்டு வாங்கிடுவான். ஓஹோ, இனிமேல் அசுத்தம் அப்படியே இருங்கடா, இது வேதத்தில் சொல்லிருக்க, நாம செக்குலர் நம்ம சொல்லுவான். புரியுதுல? அதனால சௌச்சம், சௌச்சன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து என்ன தெரியுது, அசௌச்சம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அது உடம்புலையும் மனசுலையும் இருக்கு. புற அக, அகசுத்தம் புறசுத்தம் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளும் புறமும் தூய்மை வேணும். புரியுதா? அதுக்கப்புறம் ஆயாசஹீனதா, ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகே, நேற்று அந்த எவனும் வரலனாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. 10 பேர் தான் வந்திருக்கானு, 4000 பேர் வந்துட்டான்னு வச்சுக்கோ, ஐயோப்பா இது இதை கண்ட்ரோல் பண்ண. அது மோளவாதியை பார்க்கும்போது வந்தால் சந்தோஷமாக இருக்கிறத, 2 பேர் வந்தோடனே ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. நமக்கு பழக்கமே இது வந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்தாலும் ஸ்ட்ரெஸ். நேச்சுரலாக வந்து இதுக்கு மிடில் மேன் இது மிடில் மேன் இது அப்ரோச் ஸ்ட்ரெஸ். எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ். இப்போ 4 கிளாஸ் 3 கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ்ஸு. 4 கிளாஸ் இல்லை சுவாமி அப்படின்னு. புரியுதா? அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அது இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, இன்னர் லீஷர். இன்னர் லீஷர். புரியுதா? அப்போது உனக்கு வந்து ஒரு விஷயம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு மைண்டில் லீச்சர் கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகே, மற்றவாள் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறல்ல, நீ ஏன் உன்னை பற்றி உனக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவேன்னா அங்கே ஃபுல் ஃப்ரீ நோஷன் வச்சுருக்க டைட்டாக. அங்கே வந்து இன்னர் லீஷர் ஆக ஆகத்தான் உன் விஷயத்தை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? தட் சீக்ரெட். அப்போ இன்னர் லீஷர். அனாயசா, அனாயசமாக பண்ணணும் ஒரு விஷயத்தை வந்து அனாயசம் பண்ணணும். புரியுதா? அதுதான். ஸோ ஸ்வஸ்தா, உன்கிட்டயே நீ ஸ்வஸ்தமாக இருக்கணும். புரியுதா? ஸ்வஸ்தா, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ ஆல் த டைம் யுவர் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுனா? ரிலாக்ஸ். அது இல்லை, பாடி இல்லை, மைண்ட் ரிலாக்ஸ்னா கை கால் துருன்னு இருக்கணும். புரியுதுல? அந்த கும்பலில் ஏறி போகிறோம்ல 1000 பேர் இல்லை, அப்போ மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பண்ணிவிடுவோம் நம்ம. அப்படி பண்ணக்கூடாது. மைண்டு எனி டைம் எவ்ரி டைம். இப்போ வந்து நேற்றுக்கு பூந்தி கொடுக்குறது இருக்கு, அவ்வளோ பேருக்கு பூந்தி எப்படி கொடுப்பனே? சப்போஸ் அந்த பீடத்தில் உட்கார்ந்து இருந்தா இன்னும் ஆயிருக்கும், அந்த பீடத்தை தள்ளி அடிச்சு விட்டுருப்பான் இந்த பக்கம். புரியுதுல? ஸோ கட்டுப்பாடே இல்லைப்பா, இந்த ஜனங்களுக்கு கட்டுப்பாடே இல்லைப்பா அப்படி சொல்லுவான். அப்புறம் திட்டிடுவான். அதுக்கு ஒரு வழிமுறை பண்ணி மைண்டு லீஷராக இருந்து தான் புத்தி வேலை செய்யும். மைண்டு லீஷராக இருந்து தான் புத்தி வேலை செய்யும். அது ரொம்ப டைட்டாக நெரிசலாக இருந்துன்னு வச்சுக்கோ, அந்த படங்கள் பார்க்க மாதிரி ரொம்ப கஷ்டம். புரியுதா? டிஃபிகல்ட். ஓகே, அதனால் இன்னர் லீஷர் ஸ்வஸ்தா, ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக இருக்கணும் எப்படி இருக்கணும்? மைண்டில் ஃப்ரீயாக இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆகார்பண்யா. ஆகார்பண்யம், ஆகார்பண்யம் என்ன அப்படின்னா கேஸ்ட்ராயில் ஆயில்னா, கேஸ்ட்ராயில் ஃபேஸ், விளக்கெண்ண மூஞ்சி. எப்போ பார்த்தாலும் ஒரு இது வேணா அது பண்ண முடியாது. இது லைஃப் இப்படி தான். அவன் சொன்னான் எப்போ முகாரி ராகம். நம்ம அவன்கிட்ட போனோம் வச்சுக்கோ, நம்மளுடைய இந்து சாஸ்திரிகளும் அப்படியே வாலியாவது 50%, இவன் 100% எடுத்துருவான். பா, விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு துன்பம் இருந்தால் துன்பம் மூஞ்சியை காட்டி உலகத்துக்கு காட்டாது, உலகத்தை கதவை சாத்தி கொண்டு கொஞ்சம் அழுது விட்டு வெளியே போ அப்படின்றார்.
அவருக்கு எவ்வளோ கோபம் இருக்கும், எவ்வளோ பேர் பார்த்துருப்பாரோ இன்னொருத்தர். புரியுதா? அதனால மலர்ந்த முகமே வாழ்க்கை இன்பம். புலம்பாதேன் அகார்பண்யா. ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணாத, இது சரியில்லை அது சரி. எது சரியில்லை கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா ஈஸ்வராவை கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு அர்த்தம். புரியுறதா? உன் குழந்தைய நீ கம்ப்ளைண்ட் பண்ண என்ன அர்த்தம்? உன்னை பற்றின முகவரி சொல்கிறாய் அர்த்தம். ஓகே, நமக்கு யோகாவில் வந்து அவங்கவுங்க குழந்தைய வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அப்படியே கேட்டுட்டு கொஞ்சம் பழகின பிறகு அவங்கள பற்றி நான் சொல்லுவேன். நான் எப்படி என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருங்களேன், அதெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சொல்லுவேன், நீ உன் குழந்தைய சொல்கிறல்ல அதுலேருந்து நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. புரியுறதுல? அதுதான் சீக்ரெட். ஒரு கம்ப்ளைண்ட் ஆனந்தா. இப்போனா அதெல்லாம் எப்பயும் கம்ப்ளைண்ட். இது இது வேதாந்தத்தில் இந்த கம்ப்ளைண்ட்லாம் கூடாது. புரியுதா? ஸோ எப்பயும் வந்து தன்னை பற்றியே புலம்புறது, தன்னை பற்றியே சொல்கிறது. நான் இப்படி இருக்கேன், நான் அந்த பிரம்மன் ஒன்று சொல்கிறது, அதை பற்றி கொஞ்சம் பேச என்கிட்ட வரும்போது பிரம்மன் இருக்கு, மாயா, அட்லீஸ்ட் மாயாவது பச்சு, எதுக்கு ஜீவாவே பேச்சுன்னு இருக்கேன். இப்போ உனக்கு டெக்னிக்கலாக சொல்லிட்டுல, பிரம்மன் இருக்கு, ஈஸ்வரா இருக்கு, நிர்குண பிரம்மம் இருக்கு, புரியுதா? மாயா பற்றி இருக்கிறது, ஜகத்தை பற்றி சிரிச்சிருக்கு, ஜீவா பற்றியே அந்த ஜீவா சம்சாரத்தை பற்றியே பேசிட்டு இருக்கேன். எதுக்கு? சரி, நான் அப்புறம் சொல்கிறேன். நீ இப்போ சொன்னிய அது தாண்டா வேதாந்தத்தினுடைய மெயின் தீமு. அதுக்கு பேர் சம்சாரம். அந்த சம்சாரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோ. அந்த சம்சாரத்தை நீக்கிறது தான் வேதாந்தம். அப்போ தீர்வு கிடைக்காதுன்றீங்களா? நான் சொன்னதுக்கு ஐடியா வராதா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, கனெக்ஷனே புரியாது. பேரலா போகும் இந்த ரெண்டு தண்டவாளம் மாதிரி. ரொம்ப கஷ்டம்தான். இப்படிதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, தாழ்த்தி கொள்ளாதே, உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே. ஓகே, எங்கேயுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நாட் அலவுட். கொஞ்சம் கர்வப்பட்டு நீ திமிராக இருந்தால் கூட பரவாயில்லை. ஓகே, அது சமுதாயம் அடி கொடுக்கும், அப்போ தெரிஞ்சிடலாம். இன்ஃபீரியாரிட்டியாக இருந்ததுன்னா பகவானே தூக்க முடியாது, வெயிட்டாக இருப்பேன். புரியுதா? அதனால் ஸோ புலம்பாதே, எல்லாம் உனக்கு பரிபூர்ண சௌக்கியம் கொடுத்துருக்கான் பகவான். ஓகே, உனக்கு கொடுத்துருக்க மாதிரி உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கல, அத்தனை சௌரியம் கொடுத்துருக்கான். இதை கண்டுபிடிச்சிட்டான் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னா. அவன் எவ்வளோ பெரிய ஆளு பாரு. அவன் ஒன்று நினைச்சான், இந்த கண்ணை திறந்தா இத்தனை அழகான பூ பூக்கிறதே, அதை எனக்கு பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கே. நான் ஒரு எறும்பாவோ இல்லை கரும்பாவோ இருந்திருந்தேன்னா இதை ரசிப்பேன் நான். எனக்கு கண்ணு கொடுத்துருக்கேன், இதை அழகு பார்க்குறேன் நான். புரியுதா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். காது கொடுத்துருக்கிய, அந்த கிளி ஒரு பறவை இருக்க, காலையில் எழுந்தா அது எத்தனை விதவிதமான சவுண்டு கேட்குறது. எப்பவுமே உன் புகாரி ராகத்தையே கேட்டீங்கன்னா இந்த காது கூட பாரு, நிறுத்துறா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. என்ன வார்த்தை பாரு, அது வேதாந்த வார்த்தை. அப்போ மலர்ந்த முகமே வாழ்க்கை இன்பம். சார்மிங் சியர்ஃபுல் லைஃப். ஓகே, தாழ்த்திக்காதே, எதுவும் பண்ணாதே. ஓகே, அதனால தான் மங்களம் சியர்ஃபுல் லைஃப். புரியுதா? அது சியர்ஃபுல் பர்சனாலிட்டி. அவன் எப்படி இருப்பான்? சியர்ஃபுல் பர்சனாலிட்டி. சியர்ஃபுல் என்ன? அவனுக்கு வந்து நாட் மூடி ஃபெலோ. ஓகே, மூடி ஃபெலோ, எப்பவுமே ஒரு மூடு இருக்கும். இப்போ இந்த ராகு காலத்தில் என்ன மூடு வரும், அப்புறம் குளிகையில் என்ன மூடு வரும், அவனுக்கே சொல்ல தெரியாது. ஓகே, ராடிக்கல் பர்சனாலிட்டி. புரியுதா? மூடி என்ன அது போட்டான், கடைசியில் இப்படி போட்டு அறிவாலை இப்படி போட்டான். நீங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கீங்க, எப்படி கோபமாக கேட்குறியா சந்தோஷமாக கேட்குறியா இல்லை காண்டா கேட்குற? நீ அதுக்காக வந்து இப்படியே சிரிச்சுங்க அப்படின்னா வேற மாதிரி நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணது இல்லை. மலர்ந்து போகணும்னா எப்பயும் ஸ்மைல் ஃபேஸ். என்ன ஆயிட போகிறது சொல்லு. எதா நடக்கலைன்னா 2 நாள் கழிச்சு நடக்கும்.
இல்லாட்டி 4 நாள் கழிச்சு நடக்காமல் போகும், அவ்வளோதானே. மிஞ்சி போனால் என்ன ஆகும், அவ்வளோதானே. ஸோ டோன்ட் வரி, இன்னைக்கு என்ன நடக்கிறது நீ பண்ணு. அதனால் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சியர்ஃபுல் லைஃப். ஓகே, அந்த சியர்ஃபுல் லைஃப் தான் மங்களம். ஸோ அதனால் நம்ம லைஃப் வந்து வெரி வெரி சாமிங்காக இருக்கணும். புரியுதா? அழுமூஞ்சி பைசாவே இருக்கப்படாது. அதுக்கப்புறம் அஸ்பிருகாசம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வரணும்னா பிரகாஷம் ஸ்பிருகா அஸ்பிருகா. ஓகே, பற்றற்ற தன்மை, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டாச்மெண்ட், ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டாச்மெண்ட். ஓகே, இன்டர்னல் டிட்டாச்மெண்ட். ஓகே, அதனால கண்ணன் கீதையில் சொன்னது என்ன, 5வது அத்தியாயத்தில், ஞேயஸ் நித்யஸ் சந்நியாசி யோகநத்வேஷ்டி நத்காங்க்ஷதி நிர்த்வந்த்வோஹி மகாபாவோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. யார் நித்திய சந்நியாசி? நத்வேஷ்டி ந காங்க்ஷதி, ந துவேஷ்டி ந காங்க்ஷதி. ஓகே, அதனால நீ கிரகஸ்தனா இருக்கலாம், இல்லை சன்னியாசி இருக்கலாம், எந்த ஆசிரமம் வேணா இருக்கலாம். ஆசிரமம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதில் இருக்கிற பற்றற்ற தன்மை. நான் வேஷ்டி, நான் தோத்தி, நான் புடவை, அப்படி இல்லை. ஓகே ஓகே, அதனால் விருப்பு வெறுப்பற்ற நிலை. எப்போ விருப்பு வெறுப்பற்ற நிலை இருக்கோ ஆனந்தமாக மூர்த்தி. ஓகே, அதனால பற்றற்ற நிலை எதுவோ அது சந்நியாசம். அதனால தேர்ஃபோர் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை விடற்கு. அப்போ ஈஸ்வர சிந்தனை உனக்கு அல்லும் பகலும் மனசுக்குள்ள ஈஸ்வர சிந்தனை கொண்டு வந்துட்டேன்னா பற்றற்ற நிலை நேச்சுரலாக இருக்கு. புரியுதா? எல்லாம் அவனோட இருக்கும்போது எனக்கு என்ன பற்று வேண்டியிருக்கு. புரியுதா? அதனால பற்றற்ற நிலை. தேர்ஃபோர் கார்பண்யம் அஸ்பிருகாசாச்ச மங்களானஞ்ச அஷ்டவை குணாக, 8 குணங்கள். ஓகே, திஸ் இஸ் கர்மயோகத்தினுடைய ரிசல்ட். இது ஓகே சரி, அப்போ ரிசல்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோ. இல்லாட்டி வரலன்னா அஷ்டாங்க இதுக்கு கர்மயோகத்துக்கு போ, அவ்வளோதானே. வரலன்னா அங்கே போகணும், வந்துட்டுன்னா கர்மயோகத்தை விட்டுடணும், அவ்வளோதான். ஓகே, என்ன செய்யணும்? அடுத்தது உபாசனைக்கு போகணும், அவ்வளோதான். அதனால் தத்து கர்ம கிருத்வா சூக்ஷ்மை ஆத்ம குணை யுக்தா, பொறுத்து, மனசை பொறுத்து. ஓகே, அதனால் உன்னை பற்றி உபனிஷத்து தெரியாதா? சொல்லு. இவ்வளோ தெரிஞ்ச உபனிஷத்து உன்னை பற்றி தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். அதில் அவசரப்படாதே. காலேன, இது மெதுவாக தான் நடக்கும். சும்மா அப்படி ஒரு 2 கிளாஸ் கேட்டோடனே சாதனை சதுச்சு வந்துட்டா அப்படி தொட்டு பார்க்கக்கூடாது. புரியுதா? அது 20 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் ஆகலாம். புரியுதா? அதுக்காக முயற்சி மாத்திரம் உன்னது முயற்சி பண்ணு, மீதெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். எதுக்கு நீ வந்து டென்ஷன் ஆகிற? புரியுதா? அதனால சுசூக்ஷ்மை யுக்தாக காலேன, மெதுவாக தான், காலத்தினால மெதுவாக வரும். புரியுதா? நீ செய்யறது வந்து 4 மணி நேரம் என்ன செய்யணுமோ அதை மாதிரி செய்ய. புரியுதா? அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு, மீதெல்லாம் ரிசல்ட் வருது. புரியுதா? தானே வரும். இப்போ வந்து நமக்கு ஒரு அனுபவம் வந்துருக்கு, கிளாரிட்டி கிடச்சிருக்கு. கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னா திஸ் இஸ் த ஐடியா. ஓகே, இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன? தத்து கர்ம வினிவர்த்தையே, தத்து கர்ம வினிவர்த்தையே. ஓகே, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ கர்மத்தை பண்ணிண்டே இப்படி வந்தேன்னா கர்மம் உன்னை விட்டு தொலைஞ்சு போகும். ஓகே, அப்படின்னா கர்மத்தினுடைய நீ செய்யணுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அரிப்போ இல்லை ஒரு கடமையோ என்வரன்மெண்ட்டோ, அது ஆட்டோமேட்டிக்கலி குறைஞ்சிட்டு வரும். எதுக்கு எதுக்கு கேட்குறேளா? வேற ஒன்று செய்யறதுக்காக. உபாசனை கர்ம வினிவர்த்தியன்னா காய்க வாச்சிக கர்மத்தை விட்டுட்டு மானச கர்மாக்கு போன்னு அர்த்தம். உபாசனைக்கு போகணும். ஓகே, இன்னும் நம்ம உபாசனை பற்றி பெருசாக எம்பசைஸ் பண்ணலை. உபாசனா கேம்ப் அப்படி வைக்கல, கர்மயோக கேம்ப் மாதிரி உபாசனா யோக கேம்ப். நிதித்தியாசனம் கூட வச்சுட்டோம். உபாசனை டிஃபிகல்ட், அது உபாசனை. ஓகே, அதில் கம்பேரிட்டிவ்லி நிதித்தியாசனம் ஈஸி. புரியுதா? அது எப்படி இருக்கிறது இப்படி பண்ணோம். இது வந்து மனசு, அது புத்தி. புத்தியில் பிரச்சனை இருக்காது, எப்பயுமே மனசில் தான் பிரச்சனை இருக்குது. புரியுதா? அதனால் உபாசனை பண்ணு.
மனசை கான்சன்ட்ரேட் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு. ஓகே, அந்த ஜபம் லீட் டு மெடிடேஷன். ஜபயோகம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஜபயோகம் லீட் டு மெடிடேஷன். ஓகே, அதுதான் நம்ம கொண்டு போகும். தேர்ஃபோர் நமக்கு வந்து ஜீவ யாத்திரையில் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். ஜீவ யாத்திரையில் 4 times கொடுத்துருக்கோம். அதுதான் இங்கே பிரமாணம் சொல்கிறது. இப்போ ஜீவ யாத்திரை ஒன்றும் புதுசு இல்லை, இது இருக்கிறது தான் சொல்லியிருக்கோம் நம்ம. இப்படிதான் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், கர்மயோகம் அண்ட் உபாசனா 4 கர்ம பேஸ்டு. புரியுதா, ஆக்ஷன் பேஸ்டு. தெய்வீ சம்பத் நற்பண்புகள் அப்படி சொல்கிறார். ஆத்ம குணகி தெய்வீ சம்பத் நற்குணங்கள். தது கர்ம கிருத்வா கர்மயோகம், தது கர்ம வினிவர்த்தைய அப்படின்னா என்ன அர்த்தம்? உபாசிய, உபாசனை பண்ணணும். ஓகே, அதனால் கர்மயோகம் பண்ணிவிட்டு ஸோ 1 காஃபி, 2 இட்லி, 3 தோசை, 4 பூரி, 8 வடை. அதுபோல் உபநிஷத்து ஏகேன துவாபியாம் திருத்திபிகி அஷ்டபிகி ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. இதை படித்தோம்னா என்ன புரியும்? நீ அந்த மந்திரத்தை படித்து பாரு. ஏகேன துவாபியாம் திரிபிகி அஷ்டபிகி என்னது? அங்கே தான் பாஷ்யக்காரர் இருக்காங்க. புரியுதுதா? அவங்க பண்ணலன்னா நமக்கு என்ன 1 2 8 அப்படின்லாம் இன்னும் நம்பர் போட்டிருக்க அப்படின்னு. அதனால் விஜான பகவத்கீதை ஒருத்தர் அவர் ஸ்வேதாசுர பாஷ்யம் பண்ணிருக்கார். அவர் சிலதெல்லாம் எழுதியிருக்காரு. அது சுவாமிஜி சொல்லியிருக்காரு. ஏகேன ஒரு பாஷ்யக்காரர் சொன்னதை அவர் என்ன சொல்ற? ஏகேனா அர்த்தம் குரு உபசதேன. ஏகேன இதெல்லாம் வந்து உனக்கு சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், அப்புறம் கர்மயோகம், உபாசனெலாம் முடிச்சுட்ட அப்படி இப்போ மனசில் வச்சுட்டு உபனிஷத்து என்ன சொல்ற? குரு உபசதேன குருமேவ அபிகச்சே சமித்பாணிகி அப்படி சொல்ற இல்லையா, அதுதான் ஏகேன. ஒரு குருவிடம் போய் சரணடை. புரியுதா? அப்படி சொல்றது ஏகேன. பிராப்பியவரான் நிபோதத குருவை சரணடை யம தர்மராஜா. அப்படிதான். அப்போ குருவை சரணடை. குருவை சரணடைஞ்சிட்டு என்னது? சும்மா அப்புறம் அர்த்தம் அடிக்கிறதுக்கா? அப்புறம் சொல்லுங்க சுவாமி, அப்புறம் அங்கே போனீங்களா, இங்கே என்னாச்சு அவர் அப்படிலாம் கேட்கணும். ஆரம்பத்தில் அப்படி கேட்டிருப்பான், அது வேற விஷயம். அப்புறம் வரும்போது கேர்ஃபுல்லாக கேட்க. புரியுதா? துவாபியாம் குரு வாக்கியம் சாஸ்திர வாக்கியம். ஓகே, குரு வேதாந்த வாக்கியத்தில் இருக்கிறது. ஸ்ரத்தாவான் லபத்தை ஞானம். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ, குரு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அந்த வார்த்தையை 100% நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அதை எனக்கு புரியுறதா புரியலையா, கன்ஃபியூஸாக இருக்கிறதா, எது ரைட்டு எது ராங்கு, நான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கேன் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? கிளியரே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். அப்படிதான் ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் செய்யணும். அப்படிதான். ஓகே, நீங்கள் மொத்தமாக செய்யறதெல்லாம் சொல்லிடுங்க சுவாமி, நான் அப்புறம் ஒரு லிஸ்ட்டு பண்ணி ஆயுசு முடிஞ்சு போயிடும். புரியுதா? அப்பப்போ சொல்கிறத அப்பப்போ செஞ்சிடும், அதுதான் கரெக்டு. ஓகே, ஸ்ரத்தாவான் அவர் தத்துவபதத்தில் ஸ்ரத்தா கீ துருஷு அப்படின்ட்டார். ஓகே, அதனால் குரு வேதாந்த வாக்கியேதிஷு விஸ்வாசகா ஸ்ரத்தா. குரு வேதாந்த வாக்கியில் விஸ்வாசம் இருப்பது எதுவோ அதுக்கு பேர் ஸ்ரத்தா. புரியுதா? அதனால் ஏகேன துவாபியாம். சரி, திருப்பிகி குரு வேதாந்த வாக்கியது கேட்கறதுன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்தியாசத்தவ்யா திருப்பிகி. ஓகே, அஷ்டபிகி அனுஷ்டானம் யோக அனுஷ்டானம். ஓகே, யோக அஷ்டாங்க யோகைகி அஷ்டபிகி வந்துட்டா. இப்போ புரியுது? இப்போ அஷ்டாங்க யோகம் விடவே முடியாது போல இருக்கு. புரியுதா? அனுஷ்டானம் இல்லாமல் கிடையாது. இன்னைக்கு நம்ம யோகா பண்ணியிருக்கோம். புரியுதா? இன்னைக்கு யோகா அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து பண்ணி இதை தொடர்ச்சியாக பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாள், புனிதமான நாள். அதனால் இதை தொடர்ந்து நம்ம பண்ணணும். புரியுதா? அஷ்டாங்க யோகா நம்ம இன்னைக்கு டாக்டர்ஜியோட நினைவு நாள், டாக்டர் கேஷவ் பலிராம் ஹெட்கேவாரோட நினைவு நாள். புரியுதா? அதனால் யோக சூத்திரத்தில்
ஸோ யோக சூத்திரத்தில் யோகா பற்றி படித்தோம், கீதையில் இப்போ யோகா பற்றி படித்தோம். ஓகே, இப்போது யோகா பற்றி அப்போ யோகா பற்றி எல்லா இடத்துலையும் வந்துருக்கு. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு புரியுது. இப்போ யோகாவில் இருக்கிற சித்தாந்தத்தை நம்ம எடுத்துக்கிறதுல, யோகாவில் இருக்கிற அனுஷ்டானத்தை எடுத்துக்கிறோம், அவங்க தத்துவத்தை எடுத்துக்கிறது இல்லை நம்ம. ஓகே, அதில் சொல்லியிருக்கிற அனுஷ்டானம் இருக்குது. யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி. தான் இந்த இந்த 8 6 14 விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும். தான் அதனால் எடுத்துட்டா தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும். அனுஷ்டானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பதஞ்சலி ரிஷி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது புரிஞ்சுது. பதஞ்சலி விஸ்வாமித்ரா இவெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம பிடிச்சிக்கணும் ஒரு பக்கம். ஓகே, இதுதான் எதற்கு அதில் அந்த இன்டகிரேஷன்ஸ் பர்சனாலிட்டி இருக்க அது டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகே, மாரல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் யமா நியமா. ஓகே, ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆசனா. ஓகே, எமோஷனல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பிராணாயாமா பிரத்யாகார தாரணா. ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி தாரணா தியான சமாதி. புரிஞ்சுதுல இப்போ? ஸோ திஸ் ஆர் டோட்டல் பர்சனாலிட்டி. ஓகே, moral personality and physical personality, emotional personality and spiritual personality development camp for Ashtanga Yoga. அனுஷ்டானம். அதனால் அனுஷ்டானத்தை விட்டுவிடக்கூடாது. ஓகே, யோகாவை விட்டுவிடக்கூடாது, அப்படியே பண்ணணும். இன்றைக்கி சைக்கிள் மெடிடேஷன் டக்குன்னு பண்ணிட்டோம், புரியுதா? அதனால் அதை பண்ணிக்கோ. ஓகே, அப்போது இதெல்லாம் எதுக்கு? சாதன சதுஷ்டிய சம்பன்ன அதிகாரினாம். ஓகே, அதில் சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா இதெல்லாம் அஷ்டாங்க யோகத்தினோட அனுஷ்டானத்தில் வருது, ஆட்டோமேட்டிக்கலி வரும். புரியுதுதான்? அதனால் மிஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் மிஸ் அஷ்டாங்க யோகா அனுஷ்டானம். இதுதான் நம்மளோட மைண்டை நமக்கு வேதாந்தத்துக்கான அவைலபிலிட்டி கொடுக்கும். ஓகே, பர்ஃபெக்ஷன் கொடுக்கும். இது அதனால் விட்டுடக்கூடாது. வா அப்படியே ஒரு சொல்லு இருக்குது. அதுக்கு பாஷ்யக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சா வா கிடையாது, சா அப்படி மாற்றிக்கோ. வா என்பது சாய்ஸ் குறிக்கும். அதாவது இதெல்லாம் ஏதாவது ஒன்று இந்த 4 சொல்லிருக்காங்கல்ல, இது உபாசனா கர்மயோகம் அனுஷ்டானம் ஏதாவது ஒன்று அப்படி இல்லை. தேர்ஃபோர் சா மாற்றிக்கோ. அதனால் சீக்வன்ஸ்லி கம்பைனிங். புரியுதா? சீக்வன்ஸ்லி கம்பைனிங். ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணிட்டு போ. ஒன்றை பிரதானமாக வச்சுக்கோ, மற்றதெல்லாம் கம்பைன் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணிக்கோ, அடுத்தது சீக்வன்ஸாக வரணும். அதாவது சாம்பார் ரசம் மோர். ஓகே, கண்டினியூஸ் என்ன வரும்? சாதம். ஓகே, அதனால சீக்வன்ஸிலே போனோம். புரியுதா? அது சீக்வன்ஸிலே போனோம். ரசம் சாம்பார் மோர், மோர் ரசம் சாம்பார் அப்படிலாம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஒரு ஆர்டர் இருக்கு. பக்கத்தில் சாப்பிட்றோம் ஒரு மாதிரி போயிடுவான், தனியாக எழுந்திரிச்சு போயிடுவான். இது மென்டல் போல இருக்கு அப்படின்னு. புரியுதுல? ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு சீக்வன்ஸில் இருக்கு. சாம்பார் ரசம் மோர். ஒரு கேம்பில் ஒருத்தவங்க சாம்பார் சாம்பார் சாம்பார், ஒன்றா கோபால் சேர்ந்து சாம்பார் 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 கிடையாது, சாம்பார் ரசம் மோர். அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அப்போ யமா நியம அனுஷ்டானம் நான் ஃபஸ்ட்டு என்ன சாமி பண்ணுறேன், தியானம் பண்ணிடுறேன், அப்புறம் கர்மயோகம் பண்ணுறேன். என்ன அப்படி அது வராது. ஒன்று பிரவருத்தி, இன்னொன்று நிவர்த்தி. புரியுதா? பிரவருத்திலேருந்து நிவர்த்திக்கு போகணும். ஒன்று ஆர்டர் இருக்குது. புரியுதா? அதுக்கு தான் ஆசிரமம் கொடுத்தப்பட்டிருக்கேன், உனக்கு வயசு கொடுத்தப்பட்டிருக்கேன், எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்குது. ஓகே, அதனால் கரெக்டாக பண்ணிக்கோ. 7 ஸ்டெப்ஸ் குன்ஃபு, சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், அதுக்கப்புறம் கர்மயோகம் அண்ட் உபாசனா கர்மம், அப்புறம் சிரவண மனன நிதித்தியாசனம். 7 ஸ்டெப்ஸ். ஓகே, ஜீவ யாத்திரை கம்ப்ளீட். ஓகே, அதை நீ பண்ணிடு, கம்ப்ளீட் பண்ணிடு. அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம் பிரவருத்தி பிரதானம், வானப்பிரஸ்த சந்நியாசம் நிவர்த்தி பிரதானம். தத்துவஸ்ய தத்துவேன யோகம், தத்துவஸ்ய தத்துவேன யோகம், தத்துவஸ்ய ஜீவாத்ம தத்துவஸ்ய ஜீவனுடைய ஆத்மா, அதாவது ஜீவத்துவம் பிளஸ் ஆத்மா. இங்க என்ன இருக்கிறது? ஜீவனுடைய தத்துவம் இருக்கு, சம்சார தத்துவம், சம்சாரத்தினுடைய விஷயம் இருக்கு இல்லையா,
அது ப்ளஸ் ஆத்மா இருக்கிறது. ஓகே, தத்துவேன பரமாத்மா தத்துவேன பர ப்ளஸ் ஆத்மா. புரியுங்க? இந்த ஹோல் 3 பிரபஞ்சம் இருக்கிறது அது ப்ளஸ் ஆத்மா. இப்போ என்ன பண்ணும், அதில் இருக்க பர எடுத்துரு, இதில் இடத்துல ஜீவாத்மா எடுத்துரு, இருக்கிறது என்னது ஆத்மா. அப்போ பரமாத்மா ஜீவாத்மாவிலிருந்து ஏகாத்மா கொண்டு வா. ஓகே, ஏகாத்மா. அங்கே சரீர திரயத்தை டிஸ்மிஸ் பண்ணு, இங்கே பிரபஞ்ச இது எடுத்துரு. ஓகே, எடுத்துட்டினா ஏகாத்மா சமேத்திய முக்தா பவதி. அவன் என்ன பண்ணுறான்னா மோட்சத்தை அடைகிறான். முக்தா பவதி யோகம் சமேத்திய. எதனால யோகம்? ஐக்கியம், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தினால அவன் மோட்சத்தை அடைகிறான். அப்படி சொல்லி முடிச்சாரு. 4வது மந்திரத்துக்கு இப்போ போகலாம். ஆரப்ய கர்மாணி குணான் விதானி பாவாம்ச சர்வான் விநியோஜயேத் யஹா தேசாம் அபாவே கிருத கர்ம நாசகா கர்மக்ஷயே யதி ச தத்வதோ அன்யஹ. ஸோ கர்மயோகம், உபாசனா, சிரவண, மனன, நிதித்தியாசனம், தெய்வீக சம்பத், அஷ்டாங்க அனுஷ்டானம், இதெல்லாம் ஃபுல் பேக்கட். இந்த ஒரு மந்திரம் 3வது மந்திரம் ஃபுல் பேக்கடாக இருக்குது பாருங்கள். எல்லா சாதன சதுர்த்தி கம்ப்ளீட்டாக உள்ளே கொண்டு வந்து கொடுத்தது 3வது மந்திரம். புரியுதா? அருமையான மந்திரம். ஓகே, இப்போ 4வது மந்திரம் காம்ப்ளிமெண்ட்ரி. 3வது மந்திரத்துக்கான காம்ப்ளிமெண்ட்ரி. புரியுதா? இதில் என்ன சொல்கிறது, ஆத்மா ஒன்றானால், அதாவது ஏகாத்மா சொன்னலே பரமாத்மா ஜீவாத்மா ஆயிடுச்சுன்னா அந்த பரல இருக்கிற அனாத்மாவும் பிரபஞ்சம், பிரபஞ்சத்திரயம், இந்த சரீரத்திரயம் இருக்கு இல்லையா அனாத்மா, இந்த அனாத்மா அனாதி ஆயிடாதோ? அது இருக்க ஆத்மா இதில் இருக்க ஆத்மா ஏகாத்மா ஆயிடுச்சுன்னா அப்போ அனாத்மா அனாதி ஆயிடாதோ? அது கதி என்ன ஆகிறது? புரியுதுல்ல? பரமாத்மா ஜீவாத்மா ஆத்மா ஏகாத்மா ஆச்சுன்னா அனாத்மா கதி என்ன அப்படின்றத இந்த மந்திரம் சொல்கிறது. அது என்னுடைய விஷயம் என்ன? உபநிஷத் பதில் சொல்கிறது, அனாத்மா டிசப்பையர். அனாத்மா டிசப்பையர் சாலோ பண்ணிடும். எப்படி சாலோ பண்ணும்? பிரவலாபினம் அல்லது மித்யாத்வ நிச்சயம், அல்லது அது மறைந்துவிடும், அல்லது இருப்பது நாமரூபம். ஓகே, வாச்சாரம்பணம், நாமரூப வாச்சார், எதை வேணா சொல்லிக்கிறதுல இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லுவோம். பட் டிசப்பியர் வேர்ல்டு இஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்டு இஸ் நாமரூபம் கடவத். ஓகே, அதனால ஸோ சூரிய உதயம் மாதிரி. இப்போ சூரிய உதயம் டிசப்பியர்னா அறிவு வந்துடும், டிசப்பியர்னா டிசப்பியர் ஆகாது. சூரிய உதயம் இருக்கும், ஆனால் உதயமாவதில்லை. ஓகே, சூரியன் தோன்றுவதும் இல்லை, உதயம் ஆவதில்லை. அவன் அப்படியே பூமி தான் மறையிடுது. அதனால் ஸோ எக்ஸிஸ்ட். இப்போ நம்ம நிழல் இருக்கு இல்லையா, நம்ம நிழல் யாரா மிதிச்சான்னு வச்சுக்கோ, ஏடா டே ஏன்னா என் முதல்ல நிழல் மிதிக்கிற, என்னை அசிங்கப்படுத்துகிற நீ அப்படி எவனா சொல்லுவேண்ணா? அப்போ வெளியிலே போக முடியாது. புரியுதா? அப்போது என்னுடைய நிழலை மிதித்தாலும், அதை போட்டு இப்படி தோச்சாலும், இல்லை அது போய் சாக்கடையில் விழுந்தாலும் எனக்கு ஒன்றும் அந்த மித்யாத்துவ இந்த உலகம் என்னை துன்பப்படுத்த முடியாது. புரியுதா? என்னை ஒருவரும் தொட முடியாது. புரியுதுல்ல? நான் அசங்கா ஆத்மா. புரியுதா? அப்போ அனாத்ம வேர்ல்டு என்னை துன்புறுத்தாது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல மந்திரம். இது அதாவது பாடி மைண்டு, நமக்கு பாடி மைண்டு சென்சஸ்னால வரக்கூடிய விஷயம் என்னை ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு அர்த்தம். ஆரப்பிய கர்மாணி குணான் விதானி, குணான் விதானி கர்மாணி தத் கர்ம கிருத்வா. எங்க படிச்சோமா? தத் கர்ம கிருத்வா. நீ என்ன பண்ணணும்? ஸோ நோபல் கர்மா ஸ்வதர்மம். அப்போ நித்திய நைமித்திக கர்மா நீ பண்ணிண்டே வந்தனா அந்த கர்மா லீட் டு உனக்கு ஸ்பிரிச்சுவல் பார்த்து அகலப்படுத்தி கொடுக்கும். நித்திய நைமித்திக கர்மாவை
ரெகுலராக பண்ணிட்டு வா, அதை ஒழுங்கா பண்ணு. அதாவது பஞ்சமகா யஜ்ஞம் ஆரம்பிய. சுவாமி அது எத்தனையோ தடவை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்றேன். ஆரம்பிய ஆரம்பம் பண்ணு. ஸோ அதனால சாமானிய தர்மம் ஸ்வதர்மம் பண்ணு, செக் பண்ணு. அது வந்துட்டுன்னா அதுக்கு அடுத்தது போ, அதுக்கு வந்துன்னா அதுக்கு அடுத்தது போ. திடீர்னு அது எதுவும் வரலன்னா திருப்பி கீழப்போ. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? எங்கே இருக்கணுமோ அங்கே போயிட்டு வாயேன். அதனால் வேதாந்தத்துக்கு பிரிஸ்டீஜ் எல்லாம் போகக்கூடாது. ஐயா ஒரு தடவை வந்துட்டுனா திருப்பி அந்த கிளாஸுக்கு எப்படி போகிறது? நான் அதெல்லாம் வெக்கலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. புரியுதா? நம்ம புரிய தான் வெக்கம் வரும். புரியுதா? ஐயா இதை போய் பீத்திக்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு ஒரு காலத்தில். ஒரு டெவலப் ஆக ஐயா இதை போய் அவருக்கு மணிக்கணக்காக சொல்லியிருக்கேன் நான். வர வெக்கமாக இருக்கும் நமக்கு. புரியுதா? வெக்கப்படுறது இட்ஸ் அ குட் அறிகுறி, நல்ல அறிகுறி. ஓகே, அப்போ ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு ரொம்ப தேவை. ஓகே, போன மந்திரத்தில் நமக்கு அந்த சீக்வன்ஸ்லி பார்த்தோம். செக் 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 மனசு எப்படி டிராவல் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, இந்த மந்திரத்தில் எப்படி பண்ணுறது? சர்வான் பாவம் விநியோஜயத்து. சர்வான் பாவம், ஹோல் திருஷ்ய பிரபஞ்சம், அனாத்ம பிரபஞ்சம், காரிய பிரபஞ்சம், அது என்ன ஆகும்? விநியோஜயத்து, டிசால்வ் ஆயிடும், மறைந்து விடும். யாருக்கு? மூணாவது மந்திரத்தை பிரகாரம் ஒழுங்கா கேட்டவனுக்கு, அதாவது 7 ஸ்டெப்பு முடிச்சவனுக்கு, ஜீவ யாத்திரையை முடிச்சவனுக்கு. அப்படிதான் ஜீவ யாத்திரை பிரவிலாபனம் குறியாத். ஓகே, அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம். ஓகே, எப்போ அவன் கர்த்தா இல்லையோ, காலையில் படிச்சு கர்த்தா பற்றி சொன்னோம் முதல் கிளாஸில். இங்கே முடிக்கும் போது நம்ம சொல்கிறோம் அகர்த்தாவுக்கு அபோக்தா. கர்த்தா இப்போ இல்லையோ போக்தாவும் கிடையாது. அப்படிதான் நான் பண்ணினேன்னு சொன்னதான் எனக்கு கஷ்டம் வரும். நான் தான் பண்ணலையா, ஈஸ்வரன் பண்ணுறேன் இல்லாட்டி சரீரம் பண்ணுறது. அப்படி புரிஞ்சுக்கோ. அதனால் கைவல்ய உபநிஷத் பியூட்டிஃபுல் மந்திரம். அநேகைகி வேதைகி அகமேவ வேத்தியம். இங்க சொல்றது வேதாந்த முரசு. இதுக்கு பேர் தான் வேதாந்த டிக்ளரேஷன். ஓகே, இந்த டிக்ளரேஷனோட இந்த பாடத்தை முடிச்சுடுவோம். புரியுதா? அதனால அனைத்து வேதங்களும், 4 வேதங்களும், தர்ம சாஸ்திரங்களும், புராணங்களும் அனைத்தினுடைய லட்சியம் என்ன தெரியுமா? என்னை பற்றி அது அறிவிக்க. புரியுதா? அது அறியப்பட வேண்டிய விஷயம் நானே. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, வேதாந்த கிருத்து வேத வித்து அகமேவ. வேதாந்த கிருத்து வேத வித்து அகமேவ. வேதாந்தத்தை தோற்றுவித்தும் நானே, அதில் மோட்சத்தை அறிபவனும் நானே. புரியுதா? மோட்சத்தை அறிவிக்கிறவன் நான் தான், அந்த மோட்சத்தை அடைபவனும் நானே. மம புண்ணிய பாபம், எனக்கு புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது. புரியுதா? அதனால எழுதுருங்க, ஐயோ புண்ணியம் ஆச்சா பாபம் ஆச்சா, ஒன்றும் கிடையாது. புண்ணியம் முடிச்சுட்டின்னா புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது. இப்படிதான். இப்போ அந்த அந்த கனவுல கத்தி குத்தி எடுத்து குத்திட்டேன்னு வச்சுக்கோ, அதுவும் பிராமணனை கொண்டுட்டேன்னா பிரம்மஹத்திய தோஷம் வந்துடும். இப்படிதான். ஓகே, அதெல்லாம் நீ கனவுல இருக்கிற வரைக்கும் அந்த தோஷம் உண்டு. புரியுதா? அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், காயத்ரி சொல்லணும், எல்லாம் பண்ணணும். ஓகே, முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உத்திஷ்ட ஜாக்கிரத. மம புண்ணிய பாபன்ன நாசகா நாஸ்தி. எனக்கு அழிவு என்பது கிடையாது. டாய் நாஸ்தி பண்ணணும், என்ன நாசம் பண்ண முடியாதுடா, நாம் ஆத்மா. ஓகே, நாசகா நாஸ்தி, நான் அழிவற்றவன், எனக்கு அழிவு என்பது கிடையாது. ஜன்ம தேக இந்திரிய புத்தி நாஸ்தி. உனக்கு புத்தி இருக்கா? புத்தியே நாஸ்தி, அப்புறம் புத்தி இருக்கான்னு என்ன கேள்வி கேட்ட? உனக்கு புத்தி இல்லையா? உனக்கு? எனக்கு புத்தி கிடையாது. புரியுதா? நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அதுதான் புத்தி நாஸ்தி, இந்திரிய நாஸ்தி, தேக நாஸ்தி, ஜன்ம இப்படிலாம் போய் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், தூரக்க போயிடுவான். ஓகே, அசரீரி, எனக்கு சரீரம் கிடையாது, ஆத்மா. புரியுதா? அதனால் எனக்கு பிறப்பிறப்பு கிடையாது, எனக்கு இந்திரியங்கள் கிடையாது, எனக்கு புத்தி மந்தம் கிடையாது. புத்தி மந்தம் சொல்லக்கூடாது, புத்தியே கிடையாதுன்னா அப்புறம் மந்தம், அப்புறம் சுறுசுறுப்பு பிரைட் எல்லாம்ன்றது என்னது? நான் ஆர்சி கிடையாது, ஓய் நான் ஓசி. புரியுதா? அப்படி அர்த்தம். ஓகே, நான் யார் தெரியுமா? ஆதாரம், அகண்டம், போதம், அதிஷ்டானம். புரியுதா? அப்போ பிரபஞ்சம் ஆல்சோ பிரவிலாபனம். புரியுதா? ந பூமி ராப்போ நச்ச வன்னிகி அஸ்தி நச்ச அனிலோப அஸ்திகி நச்ச அம்பரம் அகமேவ அத்வயம் பிரம்மாஸ்மி.
கைவல்ய உபனிஷத் நிதித்தியாசனம். ஸோ வேதைகி அநைகி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்ச அகம் ந புண்ணிய பாப மம நாஸ்தி நாசகா ந ஜன்ம தேகம் இந்திரிய புத்தி அஸ்தி ந பூமிராபலோனோ நச்ச வன்னிகி அஸ்தி நச்ச அனிலோமே அஸ்தி நச்ச அம்பரமேச்ச. இதில் உபனிஷத்தை அஸ்தி அஸ்தி இந்த பக்கம் போட்டுட்டு அந்த பக்கம் நானும் நைஸாக போட்டுவிட்டேன். நீ என்ன அஸ்தி அஸ்தின்னா இருக்குதுன்னு அர்த்தம். நாவை தூக்கி அஸ்தி பக்கத்தில் பண்ண நான் அஸ்தி நாஸ்தி அப்படி போட்டுக்கணும். இல்லைன்னு புரியுதுல? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போடுறோம். அப்போ உபனிஷத் கன்க்ளூஷன் என்ன? ஸ்வேதாசுர உபனிஷத் சொல்கிறது தேஷாம் அபாவே. அதுக்கு தான் இவ்வளோ பில்டப். ஓகே, தேஷாம் அபாவே அனாத்ம பதார்த்தானாம் அபாவே. ஓகே, அபாவம் என்ன கிடையாது. ஞானிக்கு அனாத்ம பதார்த்தத்தும் இல்லைன்னு அர்த்தம். டிசப்பேர்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஏன் அதனால பாதிக்கப்பட மாட்டான். ஓகே, எவ்ரிதிங் மித்யா தோற்றம் இல்லை, மித்யா தான் அது. ஓகே, அது இல்லை. ஓகே, அது எனக்கு ஒன்றும் பண்ணாது. ஓகே, கிருத கர்ம நாசே. இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லா விதமான கர்மமும் நாசமாகுகிறது. சஞ்சித ஆகாமி பிராரப்த எல்லா கர்ம நாசமும் நாசம் ஆயிடுது. இப்படிதான் பியூட்டிஃபுல். ஓகே, உனக்கு எந்த பாபமும் கிடையாது, எந்த புண்ணியம் கிடையாது, சஞ்சீதம் கிடையாது. அதனால இது கிடையாது, இறப்பு கிடையாது உனக்கு. அதனால எல்லாம் போயிடுது. ஜன்மாந்திரத்துடைய கர்மம்லாம் இனி கிடையவே கிடையாது. ஓய், அப்படி நாஸ்தி ஆகுது. ஏன்? therefore நாஸ்தி கிருத கர்மகா நாஸ்தி தேஷாம் அபாவே கிருதகா கர்மகா நாஸ்தி. தேஷாம் அவா அனாத்ம பதார்த்தம் போயிடுதுனால அவனுக்கு கர்மம் நாஸ்தி ஆயிடுறது. இனி கர்மம் கிடையாது. பித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி. யாருக்கு? தஸ்மின் திருஷ்டே பராவரே. தஸ்மின் திருஷ்டே பராவரே. இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டானா அவனுக்கு எப்படின்னா பித்யந்தே ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் முடிச்சு அவிழ்க்கப்பட்டது, மிஸ்கன்செப்ஷன் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. சித்தியந்தே சர்வ சம்சயா, அவனுக்கு சந்தேகம்லாம் ஒழிந்து விட்டது. இதெல்லாம் டக்கு டக்குன்னு போச்சா? கர்மம் மாத்திரம் எப்படி சொல்றது பாரு. க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மானி, தேஞ்சி போகிறது கர்மம் அப்படின்னா அர்த்தம். உடனே டக்குன்னு நிறுத்த முடியாதுன்னு அர்த்தம். தேஞ்சி தான் போகும். மெதுவாக தான் கர்மத்தை நிறுத்த முடியும். டக்குன்னு கர்மத்தை நிறுத்தின்னு வச்சுக்கான், பஸ்ட் ஆகிடும், பைத்தியம் ஆகிடுவான். புரியுதுல? பேப்பேன்னு ஆகிடுவான். அதனால கர்மத்தை மெதுவாக தான் தேஞ்சிட்டு போகணும். டக்குன்னு எனக்கு இப்பெல்லாம் புரிஞ்சுத்து இது முத்தியா, இது மித்யா, இது மித்யான்னு அவ்வளோதான். புரியுதுல? அதனால கேர்ஃபுல்லாக உபனிஷத்துக்கு நல்லா சொல்கிறது. அதனால ரொம்ப இது கீதா இல்லை, இது முண்டக்க உபனிஷத்து 2:2 மந்திரம். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். ஷீயந்தே அஸ்ய கர்மாணி கிருத கர்ம நாசகா. உபனிஷத்து கிருத கர்ம நாசகா. அது சஞ்சிதம் உட்பட எல்லாம் போடுது. கர்மக்ஷயே, எல்லா கர்மமும் ஒழிஞ்சு போடுது. ஓகே, தேஷாம் அபாவே கிருத கர்ம நாசகா கர்மக்ஷயே. கிருத கர்ம நாசகா கர்மக்ஷயே. கர்மம் நசிஞ்சு போயிட்டுதான், ஷீயமாயிடுது. புரியுதா? கர்ம நாசகா, எல்லா கர்மமும் இனி அவனுக்கு செய்ய வேண்டிய கர்மம் எதுவும் இல்லை. புரியுதா? சக யாரு? இப்படி பண்ணினவன் தத்துவதா அந்நிய யாதி. அதுனா என்ன அர்த்தம்? 24 தத்துவங்கள் கொண்ட காரிய காரணத்திற்கு அப்பாற்பட்ட பிரம்மனை அடைகிறான். யாதி ஆப்னோதி, அவன் அடைகிறான். எது அடைகிறான்? அந்நியஹா, வேறாக. எதுக்கு வேறானது? 24 தத்துவங்களுக்கு வேறானது. அப்படின்னா அனாத்ம பதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டவன். ஓகே, பிரம்மயாதி சக தத்துவதா அந்நிய பவதி. அவன் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. சகுண ஈஸ்வரா நிர்குண ஈஸ்வரா அறியும் போது அவனே பிரம்மனாகிறான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அகம் அத்விதீயம் பிரம்மாஸ்மி. புரிஞ்சா? ஏக சர்வான் பாபம் விநியோஜயத்து. ஞானி திருஷ்யத்துக்கு, அந்த திருக்கில் ஒன்றியவன். சக தத்துவதா அந்நியவக பவதி. ஓகே, இந்த 24 தத்துவம் பிரபஞ்சம்லாம் அவனுக்கு மித்யாவாயிடுறது. அகம் சத்யஹா அந்நியத்து மித்யா. இன்க்ளூட் மை பாடி, மைண்டு, மை ரிலேஷன்ஸ், எனிதிங் மித்யா. மித்யானா அது அப்படியே அப்சல்யூட் நாஸ்தி கிடையாது. புரியுதா?
அது தோற்றத்துக்கு இருக்கும், அனுபவத்துக்கு இருக்கும், ஆனால் அது உண்மை அல்ல. இது புரிஞ்சுத்துனா நம்ம ஜீவன் முக்தி, விதேக முக்தி. மற்றது எப்படி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.